காங்கிரஸ் தலைவர் EV.K.S. இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பணியாற்றுவோம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு கொஞ்ச நஞ்ச தோழர்களும் இன்றைக்கு அறுவை நண்பர் பீட்டர் அவர்களுடைய வருகைக்கு பிறகு எல்லோரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வீடு என்பது அவர்களுக்கும் சொந்தமான வீடுதான். ஆகவே இந்த வீட்டிலே வருகின்ற அவர்களை நான் வரவேற்கின்றேன். கண்டிப்பாக காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் ஒன்றே ஒன்றுதான் இருக்க முடியும் என்பதை இது நிரூபிக்கின்றது. மற்றவர்கள் எல்லாம் காங்கிரஸை வைத்துக் கொண்டு போலி நாடகம் ஆடுகின்றார்கள். மதவெறி கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு சமையலறையிலே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பற்றியெல்லாம் கவலை இல்லை, வராமல் இருப்பதே நல்லது. நல்ல உள்ளங்கள், நல்ல தேசிய உள்ளங்கள், தூய்மையானவர்கள், நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்ற பற்றுடையவர்கள் எல்லாம் மீண்டும் தாய்க்கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கமிட்டியுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது நாங்கள் ஏற்கனவே பல இடங்களிலே பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விரைவில் பீட்டரை போன்றவர்கள், குஷ்பு சுந்தரை போன்றவர்கள் எல்லாம் எல்லா தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அருமை அன்னை சோனியா காந்தி அவர்கள் டாக்டர் கலைஞரோடு ஒரே மேடையில் விரைவில் சண்டையிலே பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தீவிர பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதை இன்னும் தீவிரப்படுத்துவோம். மிகச்சிறந்த முறையிலே பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் ராகுல் காந்தி அவர்கள் 4 அல்லது 5 நாள் தமிழகத்திலே சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அவரும் கண்டிப்பாக வருவார். நீங்கள் எல்லா கட்சியிலும் வேட்பாளர் அறிவுக்கு பிறகு சிறிது குழப்பமும், சிலது விரக்தியும், சிலது வருத்தமும் இருப்பது இயற்கைதான். அதேபோல்தான் எங்கள் கட்சியிலும் சில பேர் வருத்தத்தோடு இருக்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் 1-2 நாட்களில் அவர்கள் எல்லாம் சமாதானம் அடைந்து காங்கிரஸ் பேரியக்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றிக்கு பாடுபடுவார். நான் இது குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களை டெல்லியிலே சந்தித்து சொல்லி இருக்கின்றேன். உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து இருக்கின்றார். அநேகமாக இந்த நடவடிக்கை என்ன என்பது 2 நாட்களில் தெரியும். இது கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் நடந்திருக்கின்றது. தமிழகத்திலே இருக்கின்ற 32 மாவட்டங்களிலும் அதிமுக பணத்தை பதுக்கி வைத்திருக்கின்றார்கள். கரூரில் பிடித்தது போல மற்ற 31 மாவட்டங்களிலும் பணத்தை பிடிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிமுக நபர்களை கைது செய்ய வேண்டும். 10 அதிகாரிகள் யார் யார் அதிமுகவுக்கு துணை நிற்கின்றார்களோ, யார் யார் ஜெயலலிதாவுக்கு எடுபடிகளாக இருக்கின்றார்களோ அந்த அதிகாரிகளை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். அதிமுகவுக்கு என்ன கொள்கை என்று முதலில் சொல்லட்டும். கொள்கை இல்லாத ஒரு கட்சி மற்ற கட்சிகளை பற்றி அம்மா அம்மா என்ற ஒரு கொள்கையை தவிர அங்க வேற என்ன இருக்கிறது என்று யாராவது சொல்லுங்க.